ராமே ஆண்டாளு ராவணே ஆண்டாளு எனக்கு ஒரு கவலை இல்லை. ஆட்டம் பாட்டம்லாம் பலமா இருக்கு. உங்க அப்பா வந்திருக்க தெரியுமா தெரியாதா? யாரப்பா? உங்க அப்பா தான்டா. எங்க அப்பாவா? எங்க இருக்காரு? எழுத்தாளர் ரூம்ல. எழுத்தாளர் ரூம்லயா? ஐயோ அது பெரிய கொடுமையாச்சே. மச்சான் தமனாவனை பாரு. கனவு கண்ணி எல்லாம் என் கை நாளே கிழிக்கப்படுறாங்களே. எடு. பையனை பத்தி எல்லாம் ஒன்றும் ஒரு பண்ணிக்காதீங்க. வாப்பா சீனு பாரு, உங்க அப்பா வந்திருக்காரு பாரு. எப்பப்பா வந்து? வாடா மகனே. நல்லா இருக்கேடா? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன்ப்பா. ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்க. வாங்க அங்க போய் பேசிக்கலாம். இருப்பா ஒரு வார்த்தை சொல்லு. வாங்கப்பா. ஐயா வரங்க ஐயா. டேய் உங்க அப்பாவுக்கு எல்லாம் சுத்தி காட்டு. சரிடா வாங்கப்பா. என்ன மரியாதை குறையுது? சரிடா நானா, சரி டாடி நானா? இப்போ கேட்டோம்னா சரி டாடின்னு சொன்னேன்னு தான் சொல்லுவான். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? அது திடீர்னு கட்சி மீட்டிங் வச்சுட்டாங்க. தலைக்கு 1000 ரூபா பிரியாணி போக்குவரத்து செலவுலாம் தரேன்னு சொல்லிட்டாங்க. அதான் உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம வந்து சேர்ந்துட்டேன். உயிரே கட்டால் கொடுத்துருவாப்பா. அப்பப்ப அவசர அவசரத்துக்கு மொபைல் வண்டி ஓசி வாங்கிட்டு இருக்கேன். நீங்க பேசிட்டு இருக்கேன். வாப்பா. கவிதா, பிறந்த நாள் அதுவும் இவ்வளவு அவசரமா எங்க போறேன்னு சொன்னால அப்படியே கோகிலா வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, இந்த பூவை வச்சு விடுறேன். அதுக்கப்புறமா கிளம்பு. ஓகே. அப்புறம் கவிதா, உங்க பர்த்டே எப்போ வருது? என் பர்த்டே ஏன் கேக்குறீங்க? சும்மா சொல்லு. அது நவம்பர்ல வருது. கரெக்ட் டேட் சொல்லு. நவம்பர் 12th. ஹாய் முகில். என்ன என்ன மறைக்கிற? ஏய் என்ன அது? காமி. ஏய் முகில், முகில் என்ன இது? வேண்டாம் முகில். முகில் please. ப்ளீஸ் போகாத கவிதா.
என்னடி பர்த்டே அதுமா கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போன? இப்ப என்னடா மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? என்னடி என்னாச்சுன்னு சொல்லு. ஏன்டி ஒரு மாதிரியா இருக்க? எங்கடி கழுத்துல இருந்த பாசமணியை காணோம்? ஏன் ஆண்டி வந்ததுல இருந்து சும்மா தொண்ணு பேசிட்டு இருக்கீங்க? அதான் வண்டியில இருந்து விழுந்துட்டேன்னு சொன்னல. என்னாச்சு இவளுக்கு? இப்படி சுடுசுடுன்னு விழுகிறா? உடம்பெல்லாம் கொஞ்சம் அழுக்கு தான் பட்டிருக்கு. நான் போய் குளிச்சுட்டு வரேன். பாழும் இந்த பூமியிலே பாலும் கூட விஷம் ஆனதே. பார்க்கும் கண்ணில் சில நேரம் பாசம் கூட திரையானதே. பறவையாக விரைந்திருந்தால் பறந்து போக வழியிருக்கும். பெண்ணாய் பிறந்த ஜென்மத்திலே நிழலும் கூட